Audio Jungle. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசிஎலோட புது ரேஞ்ச் ஏர் கண்டிஷனர்ஸ் லான்ச் பண்ணுறோம் சென்னையில். ஸோ இப்போ இருக்கிற மற்ற காம்படிஷனுக்கு மத்தியில் நாங்கள் புதுசாக இப்போ உள்ளே வரோம். நாங்கள் வந்து 3 வகையான மாடல்ஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எங்களுடைய ஏசி வந்து மற்றவங்களோட தரத்திலும் அதே மாதிரி விலையிலும், இன்னொன்று அதோட லைஃப் சைக்கிள், அதோட டியூரபிலிட்டி அதுலேயும் வந்து உறுதியாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். அது இல்லாமல் இப்போ லான்ச் பண்ணியிருக்க 3 சீரீஸுமே இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு செய்யப்பட்ட ஏசிஸ். அது இல்லாமல் டிசிஎல் வந்து வேர்ல்டு வைடில் ஏசி மேனுஃபேக்சரிங்கில் வருஷத்துக்கு 1.25 கோடி ஏசிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. நாங்கள் வந்து இது சொந்த தயாரிப்புங்கிறதுனால தரத்துலேயோ இல்லை விலையும் நல்ல ஒரு இது கொடுக்க முடியுது எங்களால். இப்போ இந்த ஏசிக்கு வந்து 1 வருஷம் முழு வாரண்ட்டியும், பிசிபிக்கு 5 வருஷ வாரண்ட்டியும், கம்ப்ரஸருக்கு 10 வருஷ வாரண்ட்டியும் கொடுக்குறோம். இதில் சார் லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து எவ்வளோ நாளுக்கு உழைக்குதுங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி சென்னை மாதிரி ஊரில் வந்து இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து ஏசி வந்து சீக்கிரமாக துரு பிடிக்கிறதோ இல்லைன்னா டஸ்ட்டு இதாகி அந்த வாட்டர் லீக்கேஜ் வரதோ பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ புது டெக்னாலஜியாக ஒரு நிமிஷங்க டைட்டன் கோல்டு எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சர் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை டைட்டன் கோல்டில் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி தாமரை இலை மேலே தண்ணி நிற்காதோ அதே மாதிரி உங்களுக்கு ஏசி இன்டோர் கண்டென்சர்லேயும் சரி அவுட்டோர் கண்டென்சர்லேயும் சரி அந்த தண்ணி நிற்காது, அது அப்படியே வடிஞ்சிரும், இல்லைன்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏசியில் இருந்து இந்த கெட்ட வாசம் வர்றதோ இல்லைன்னா ஏசி துரு பிடிக்கிறதோ அது எதுவுமே ஆகாது. இன்னொரு இது என்னென்னா, டூயல் ரோட்டல் கம்ப்ரஸர் இருக்கிறதுனால உங்களுக்கு மின்சார கட்டணம், ஏன்னா இன்றைக்கி ஏசியோட பெரிய இதே வந்து முதல்ல இதை விலை கொடுத்து வாங்கிறது இல்லை, மாதம் நமக்கு எவ்வளோ மின்சார கட்டணம் வருதுங்கிறது தான். ஸோ அதனால் இதுலேயும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா டூயல் ரோட்டர் கம்ப்ரஸர். இந்த டூயல் ரோட்டர் கம்ப்ரஸர்னால் 50% வரை மின்சார சேமிப்புக்கு வழிவகுத்துது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா திடீர்னு 40-45 டிகிரிக்கு போனாலே ஸோ ஒரு சில ஏசிஸில் உங்களுக்கு அந்த குளிர்ச்சி இருக்காது. இப்போ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்க டெக்னாலஜி படி வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் 60 டிகிரி ஆனாலும் ஏசியோட கூலிங் வந்து கம்மி ஆகாது. அது 60 டிகிரி வரைக்குமே வேலை செய்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏசி வந்து ஆன் ஆகி வீடு கூலாகி ரெடியாக இருக்கும். ஸோ அந்தமாரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை தான் நாங்கள் கொடுக்குறோம் மக்கள் வாங்கக்கூடிய விலையில். ஏன்னா என்றைக்கினாலும் ஒரு தொழில்நுட்பங்கிறது வந்து மக்களை சென்று அடையாமல் அது முழுமை அடைகிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு கஸ்டமர் வாங்கக்கூடிய விலையில் நாங்கள் இதை லான்ச் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ வர ஹைஎண்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான ஃபில்ட்ரு கொடுக்குறோம். அதிலே வந்து வைரஸ் ஃபில்டரும் கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் வந்து வைரஸ் ஃபில்ட்ரு பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னும் இந்த கொரோனா வைரஸ் ஃபில்ட்ரு ஆகுமாங்கிறது இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணல. அதேமாரி கொரோனா பரவலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா ஏசி மூலமாக பரவுதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகத்தில் தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு எதுவுமே வந்து ஒரு நிறுவனமான இது கிடையாது. ஏன்னா நாங்களும் வந்து வேர்ல்டு வைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து வைரஸ் ஃபில்டர் இருக்குது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து வைரஸ் ஃபில்டரும் விட்டமின் சி ஃபில்டரும் ஆட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு 99% அந்த வைரஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜி தான் அது. என் பேர் வந்து அரசு செல்வன். இது டிசிஎல் இந்தியாவோட சேல்ஸ் டைரக்டர். The launch over here, post this press meet, we are having the dealer meet also, where we are showcasing our product to our channel partners. So I take you through the presentation. Before I go there, I just want to showcase you the TCL journey in terms of a storyboard. So can you help me with the storyboard? 1.5 ton 3-star smart AC would be available at 31,990 and 2 ton 3-star smart AC will be available for customer at 49,90.
air conditioning business, last year was a big setback for the air conditioner business in the COVID. Like, you know, air conditioner business is only for 2 months, okay? That is April, May. That has been lost due to lockdown, and any consumer who want to purchase, unlike LED or any other product, later on here he will plan. But air conditioner, once you skip that summer season, you wait for another summer season to come. So overall, if we see the industry of air conditioner last year, yes, it was not that good. The numbers have been demand, and this year going, we see a very positive response in terms of the air conditioner consider. When you take, we are what is our journey till now and globally, how we are doing, what is our product lineup, you all have seen. Now I will just take you through this short presentation about TCL business globally and India, what is our plans. So TCL is a global number 2 TV brand. As all you know, this is by the market share of TCL brand in Q2 by 2020, OMDA, which is the market research firm. And TCL, our global sales from Q1 to Q3 in 2020 is about 17.32 TV million sets, which we grow by 14.4%. This is our global TV sales figure. And as well as TCL, if we consider globally what is our performance and which position we have. In US, we are a number 2 TV brand. Australia, we are number 2 TV brand. Philippines, we are number 2 TV brand. France, we are number 2 TV brand. Saudi Arabia, we are number 3. And Brazil, we are a number 4 TV brand. Now coming into the product reviews, these are the global product reviews that we got good applaud for our product and the new models that we launched. We thank you all the global product review companies which gave a good ratings for us. Now we excite the fans around you. Like you know, TCL is a very young organization. We have a fan base, very young fan base. So to excite them globally, we took the theme as sports and we started associating with sports. We associated with football, we associated with basketball, ice skating, hockey. Also in India, if you see, cricket is the big sport, and TCL has been associated with cricket in form of IPL, where last year we sponsored Sunrisers Hyderabad, and this year also we are sponsoring Sunrisers Hyderabad. The reason behind sponsoring Sunrisers Hyderabad is, as you saw in the storyboard, we have invested in our TCL Technology Park in Tirupati, wherein we are associating with Sunrisers Hyderabad. Going further, this is about our India position. We are a number 4 brand in India as per the GfK data, and various cities we are at 10%, 12%, 8% market share. And TCL, you know, last year we saw entire globe and entire world saw the pandemic situation of coronavirus, where TCL also stands with this country. We have contributed all TCL employees 1 month salary towards the PM CARES funds, whereas the company has contributed the equal amount of money what the employees contributed to the PM CARE funds. Also, we donated some Android TVs to the government hospitals in Chennai with the initiation of our director sales, as well as our branch managers have participated in various food donation campaigns with our channel partners. So it is a kind gesture, a small thing that we did as a part of our job doing business here. Now coming to our presence, we are present across 12,000 stores, various stores. In India, we are present with e-commerce, Amazon, Flipkart, we are present with Reliance Digital, Chroma, Modern Trade, LFR. We have so many RLFRs, and also we have a strong distribution network which helped us to go towards the number 4 position. So we have won the 2019 Best Debut Brand with Reliance. Reliance is one of our key partners, wherein we won this award. There were so many new entrants into the market, but still with our technology and with our affordable pricing, we won this Best Debut Brand. Now 2021, what is TCL India strategy? Like you all know, TCL entered into India and TV, we did a very good business. Now improve the customer experience towards the comfort, wherein this AI IoT strategy was announced. Post announced in Germany, TCL has announced is this strategy first in India, like in last what I have shown. We have announced in India the AI IoT strategy, and TCL was the first brand to have this interconnection between Android TV and Google enabled air conditioner. So TCL air conditioning business, if you see, we are at 10 plus million club sales over 160 countries. We are present globally. We are top 3 AC export brand. We have 8 production bases globally which manufacture TCL air conditioners.
And in a year, globally, we sell about 1 crore 75 lakhs of AC. That is our annual total production capacity, 1 crore 75 lakhs. Coming into our service network, we have about 1400 plus service centers and 1400 plus service engineers and 457 service centers catering service to the Indian consumers. These are our 8 production bases globally which manufacture only air conditioners. Apart from these 8 production bases, we have the factories which do for TVs as well. So now Make in India initiative, like you have seen in the video, TCL has invested in Make in India as a support from the central government and state government. We have invested in Tirupati, Andhra Pradesh state, wherein in 153 acres, this tech park is going to be established. 2018, December 22nd, we have done the groundbreaking ceremony. And then we started the work. This is about 2,405-inch panel to 65-inch panels. This is going to be one such kind of factory in India, and we are expecting it to be the first lot of production to be live by July 2021. We have delayed by 6 months because you all know the global situation due to Corona, lockdown, supply chain breakdown. So making home intelligent with innovative technology, this is our vision, what we want to move forward. Any product that comes with the TCL is going to be the new technology, new generation, a premium product with an affordable price. That is our core mantra, whichever the product we launch.